மூன்றாவதாக அல்-மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த குத்பா ஷேக் முஹம்மது சரந்த ஹபிதுல்லாஹ் எழுதுகின்றார்கள். அதாவது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஐக்கியம், முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஐக்கியம் உண்டாகினால் அது துனியா தீன், துனியா ரீதியான மார்க்க ரீதியான ஆன்மீக ரீதியான எல்லாவற்றுக்கும் அது வலுவாக பலமாக அமையும் என்று சொல்லி ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக இன்று இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நாள் முதல் இந்த பூமியோடு இஸ்லாத்துடைய ஒளி படரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. எப்பொழுதுமே எல்லா கபீலாக்கள் எல்லா விஷயங்களும் இந்த ஊரில் சம்மந்தப்படுகிறது, வந்து செல்கிறார்கள். எனவே பொதுவாக இந்த ஊர் ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஊராக இருக்கிறது. பலஸ்தீனில் நபிமார்கள் ரசூல்மார்கள் ரிசாலத்தோடு சம்பந்தப்பட்ட ஊர், முன்னோர்கள் சஹாபாக்கள் எல்லோரும் சம்பந்தப்பட்ட ஊராக இருக்கிறது. சகோதர வாஞ்சை பேணி நடந்த ஒரு காலமாக அது கருதப்பட்டது. அவுஸ் ஹஸரஜ் என்ற அன்சாரிகளிலே இரண்டு சாரார்கள் போட்டி பொறாமை சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார். இஸ்லாம் வந்த பிறகு அவருடைய போட்டியும் அவருடைய நடவடிக்கைகளும் தீனுக்கு சார்பாக அமைந்து ஒற்றுமை ஏற்பட்டது, பரம்பரை சண்டை பிடித்தவர். எனவே இந்த ஐக்கியத்தை மையப்படுத்தித்தான் ரிசாலத்துவம் ஏற்பட்டு இந்த ஊரோடு அது இணைகிறது. வஸ்ஸாபிகுன் லஹும் ஆயத்தை ஓதினார்கள். தௌபா 100வது வசனம். முன்னோர்கள் முஹாஜிரீன்கள் அன்சாரிகளைச் சேர்ந்தவர்கள், அவர்களை நல்ல முறையில் பின்பற்றக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கட்டும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டார்கள் சொல்லிவிட்டு அந்த ஆயத்தை ஓதி. ஹஷ்ர் 9வது வசனம். தங்களுடைய உள்ளங்களில் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வஸ்துக்களில் தங்களுக்கு தேவை இருப்பதாக கருத மாட்டார்கள், பிறரை முற்படுத்துவார்கள் அந்த ஆயத்தை ஓதி. மக்களை பசியை போக்கினார்கள், தேவை நிறுத்தினர், தன்னுடைய பசியை பிற்படுத்தி பிறருடைய பசியை முற்படுத்தினார்கள், தன்னுடைய தேவையை பிற்படுத்தி பிறருடைய தேவையை முற்படுத்தினார்கள், தன்னுடைய கஷ்டத்தை சகித்து பிறருடைய கஷ்டத்தை போக்கினார்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இது இன்று மாறி இருக்கிறது. உங்களுக்கு மத்தியில் நமக்கு மத்தியில் பிளவுகளும் பிணக்குகள் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் சண்டை சச்சரவு ஈடுபட வேண்டாம், கோழையாகி விடுவீர்கள், உங்களுடைய காற்று போய்விடும், உங்களுடைய தைரியம் குன்றிவிடும். அலன்பா 46வது வசனத்தை ஓதி நபியவர்கள் அஞ்சியது ஃபக்ர் வறுமை அல்ல, நம்முடைய பொருளாதார நெருக்கடி அல்ல. எந்த விஷயத்தை அஞ்சினால் பின்வரும் அதிசை பாருங்கள். உங்களுக்கு நான் வறுமை அஞ்சவில்லை என்றாலும் உங்களுக்கு முன்னோர்களுக்கு துனியா உலக ஆதாயங்கள் உலக வஸ்துக்கள் விசாலமாக கொடுக்கப்பட்டது மட்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் போட்டி போட்டு துனியாவுடைய விஷயங்களை போட்டி போட்டு உலகளாவிய விடயங்களை போட்டி போட்டு ஆசாபாசங்களுக்கு அடிபணிந்து அந்த பேராசையோடு வாழ்ந்து போட்டி போட்டது போன்று நீங்களும் போட்டி போட அவர்களை துனியா அழித்தது போன்று உங்களையும் துனியா அழித்து விடும் என்ற பயன்தான் எனக்கு இருக்கிறது. நபியவர்கள் பயந்திருக்கிறார்கள். வறுமை அஞ்சவில்லை, துனியா ஆடம்பரம் தான் நபியவர்கள் பயந்த விடயம் என்று சொல்லிவிட்டு இன்று எதிரிகள் நம்மோடு குரோதம் வஞ்சகமும் காட்டிக்கொண்டு நம்மை எதிர்த்துக்கொண்டு நம்மை பலகீனப்படுத்தி கொண்டு குவித்து கொண்டு நம்முடைய உரிமைகளை பறித்து கொண்டு நம்முடைய நாடுகள் ஊர்களுக்குள் ஊடுருவி கொண்டு பிளவுகளை உண்டு பண்ணிக்கொண்டு நம்மை பிரித்து சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய குழந்தைகள் எல்லாம் அனாதைகளாக்கப்பட்டு கொல்லப்படுகின்ற பொழுது, தாய்மார்கள் விதவையாக்கப்படுகின்ற பொழுது, பிள்ளைகளை தாய்மார்களை பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் உறவுகளை இழந்து நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த எதிரிகளுக்கு முன்னால் ஐக்கியம் ஒற்றுமை என்ற பலத்தின் மூலம் நாம் அவர்களை எதிர்க்க வேண்டும். பொதுவாக இஸ்லாமுடைய அந்த சக்தி இருக்கிறது எப்பொழுதுமே ஒற்றுமையை மையமாக வைத்து அமையும். இஸ்லாத்துடைய பலம் ஒற்றுமையின் மூலம்தான் சாத்தியப்படும் என்று சொல்லிவிட்டு ஒற்றுமை தேவை, ஐக்கியம் தேவை, விட்டுக் கொடுப்பு தேவை, மன்னிப்பு தேவை. சின்ன சின்ன விடயங்களுக்கு பிரச்சனைப்படக்கூடாது, மன்னிக்க வேண்டும், மறைக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். எப்பொழுதுமே நாங்கள் எந்த நிலைமையிலும் நம்முடைய சகோதர வாஞ்சையை நாம் இழக்கக்கூடாது. எனவே எப்பொழுதும் ஒற்றுமையினூடாக இந்த எதிரிகளை, சியோனிஸ்டுகளை, இந்த அநியாயக்காரர்களை எதிர்த்து நாம் தகர்க்கலாம், அவர்கள் இல்லாமல் ஆக்கலாம் என்று சொல்லி வலியுறுத்திவிட்டு பொதுவாக எங்குதான் நமக்கு மத்தியிலே ஒற்றுமை காணப்படுகிறது, வேற்றுமை தானே காணப்படுகிறது. பொதுவாக ஹதீஸை சிந்தியுங்கள். ஷைத்தான் பொதுவாக தொழுகையாளிகள் வணக்க வழிபாடு ஈடுபடக்கூடியவர்கள் இந்த அரேபிய தீபகற்பத்திலே ஷைத்தானை வணங்குவார்கள், சிலை வணக்கம் புரிவார்கள் என்பதை விட்டு நிராசைவிட்டால் நடக்காது. என்றாலும் பித்த அரேஷிபைன் உங்களுக்கு மத்தியிலே மூட்டி விடுவான், கொலுகி விடுவான், உங்களுக்கு மத்தியிலே மாற்றி விடுவான், சண்டை சச்சரவை ஏற்படுத்தி விடுவான். அது அந்த விடயத்திலே நம்பிக்கையோடு செயல்படுகிறான். உங்கள் மத்தியில் பிளவுகளையும் பிணக்குகளையும் உண்டு பண்ணி மோதல்களை உண்டு பண்ணி தூண்டிவிடும் விடயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு இந்த உம்மத் ஒரே சமூகமாகத்தான் இருக்க வேண்டும். நான் தான் உங்களுடைய ரப்பு, நீங்கள் ஒருமித்த சமூகமாக முஸ்லீம்கள் மாற வேண்டும். எனவே என்னை நீங்கள் அஞ்சு நடங்கள். மூமினும் 52வது வசனத்தை ஓதி ஒரு மூமினுக்கு நபி சொன்ன உதாரணத்தை பாருங்கள். கட்டிடம் போன்றது. ஒரு மூமினுக்கு கட்டிடம் போன்றவன். கட்டிடத்துடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு பக்கபலமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நீங்கள் புறக்கணித்தால், மார்க்கத்தை சரியாக பின்பற்றாவிட்டால், ஒற்றுமையின் கயிறை பற்றி பிடிக்காவிட்டால் இன்னும் ஒரு கூட்டத்தை மார்க்கத்தை பின்பற்ற புதிய கூட்டத்தை உண்டு பண்ணுவோம், அவர்கள் உங்கள் போன்று இருக்க மாட்டார்கள். முஹம்மது 38வது வசனத்தை ஓதி எனவே இன்று பாருங்கள் மூமின்களுக்கு அடுத்த உதாரணம். ஒரு மூமினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? நபியவர்கள் இப்படி சொல்லிக்காரங்க. அவர் பிறரோடும் ஐக்கியமாக ஒற்றுமையாக நல்ல ஒத்துப்போவார், பிறரும் இவரோடு நட்பு கொள்வார்கள், இவர் பிறரோடு நட்போடு பழகுவார், இவர் பிறராலும் நட்பு கொள்ளப்படுவார், ஐக்கியமாக பழகுவார், அந்யோன்யமாக பழகுவார். எனவே பிறரோடு நட்பாக பழகாதவர்,
பிறர் இவரோடு நட்பாக பழக இடமளிக்காதவர்களே எந்த நலவும் கிடையாது. எனவே மக்களிலே சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று சொல்லி அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு பாருங்கள், அடுத்த நபி அவர்கள் பண்பாட்டை பற்றி பிரஸ்தாபிக்கின்ற பொழுது சொன்ன ஹதீஸை, எனக்கு மிகவும் உவப்பான மனிதர், உங்களிலே எனக்கு பிடித்தவர் யார் என்றால் உங்களிலே அழகான நல்ல குணம் உள்ளவர், அதே நேரம் நல்ல விசால மனப்பான்மை உள்ளவர், விட்டு கொடுப்புள்ளவர், தாராள தன்மை உள்ளவர். எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் எப்பொழுதுமே பிறரோடு அன்பாக நட்பாக ஐக்கியமாக பழகுவார்கள், பிறரும் இவர்களோடு ஐக்கியமாக பழகுகின்ற அளவுக்கு இடமளிப்பார்கள். எனவே இந்த ஐக்கியம், அந்நியோன்யம், ஒற்றுமை என்பது தீன் மார்க்கம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம், சமுதாயத்துடைய ஒரு கடமை, மனிதநேய குணம். எனவே இப்படியான ஐக்கியத்தின் மூலமாக எதிரியை வீழ்த்துவோம், அந்த ஐக்கியத்தின் மூலம் இஸ்லாத்தை வளர்ப்போம், பலப்படுத்துவோம். எனவே உங்களுடைய இமாம்களிலே, தலைவர்களிலே, தொழில் நடத்தக்கூடிய இமாம்களுடைய தலைவர்கள் எல்லாம் அதிகாரிகளிலே சிறந்தவர்கள் யார் என்றால் நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும். அதாவது உங்களுடைய உள்ளங்களை அவர்கள் வெல்ல வேண்டும், அவர்கள் உங்களை நேசிக்க வேண்டும். தலைவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், அந்த தலைவர்கள் உங்களை நேசிக்க வேண்டும். இவர்கள் தான் நல்ல தலைவர்கள், நல்ல தலைமைத்துவம், மக்களை நேசிக்கக்கூடியவர்கள். அதாவது உங்களுக்கு அவர்கள் துவா செய்ய வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும். பத்துவா அல்ல. பத்துவா செய்கின்ற அளவுக்கு அநியாயக்கார ஆட்சி நடக்கக்கூடாது. அதே நேரம் உங்களுடைய தலைவர்களில் அதிகாரிகளை கெட்டவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் உங்களோடு கோபிப்பார்கள், உங்களோடு பகை கொள்வார்கள், நீங்களும் அவர்களோடு பகை கொள்வீர்கள். உங்களுக்கு அவர்களை பிடிக்காது, அவர்களுக்கு உங்களை பிடிக்காது. எனவே குடிமக்களை பிடிக்காத தலைவர்கள், குடிமக்களை எதிர்க்கின்ற தலைவர்கள், ஆட்சியாளர்களை வெறுக்கின்ற குடிமக்கள், இது கெட்ட தலைமைத்துவங்கள், கெட்ட அதிகாரிகள். நீங்கள் அவர்களை சபிக்கிறீர்கள், பத்துவா செய்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு பத்துவா செய்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு பத்துவா, அவர்கள் உங்களுக்கு பத்துவா. இவர்கள் தான் கெட்ட தலைமைத்துவம் உள்ளவர்கள், கெட்ட தலைவர்கள் என்று சொல்லிவிட்டு பொதுவாக இந்த மஹப்பத்தை, இந்த அன்பை, பாசத்தை, கருணை துண்டித்து நடக்கக்கூடியவர்கள் நபி அவர்களுடைய சமூகத்தில் இருக்க முடியாது. முஸ்லீம்கள், உண்மையான முஸ்லீம்களோட பட்டியலில் சேர முடியாதுன்னு சொல்லி முதல்ல ஹுத்பாவை ஒரு ஹதீஸோட குர்ஆன் வந்து முடிக்கிறார்கள். நிச்சயமாக அந்த காலம் அதனுடைய தோட்டத்திலே வானம் பூமிகள் வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாள் முதல் அப்படி சுழன்று வருகிறது. வருடங்கள் பொதுவாக ஒரு வருடம் என்பது 12 மாதங்களை கொண்டது. 4 மாதங்கள் சங்கையான மாதம், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அங்கே ரஜப். எனவே இப்போ 4 மாதங்களில் ஒரு சங்கையான மாதத்தில் இருப்பதற்காக அந்த ஆயத்தை ஓதுகிறார்கள். எனவே இது காபத்துல்லா, ஹஜ்ஜு என்று இப்போ புனித ஸ்தலங்களை நோக்கி மக்கள் நிறையக்கூடிய காலம். அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை, புனித மாதங்கள், புனித இடங்கள், புனித நேரங்களை கண்ணியப்படுத்துவாரோ அது அவருடைய உள்ளங்களில் இருக்கின்ற தக்குவாவுக்கு அடையாளம். தன்னுடைய உள்ளத்திலே தக்குவா இருக்கிறது என்பதற்கு அடையாளம் அல்லாஹ் மதித்த காலங்கள், நேரங்கள், இடங்களை மதிக்க வேண்டும். சூரா 52 ஓதி துஆ கேளுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று சொல்லி துஆ கேட்குமாறு தூண்டி, இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி, இஸ்திக்பார் செய்து முதலாவது ஹுத்பா முடித்து விட ஹுத்பா ஹம் ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் சூரா ஃபத்ஹுடைய 29வது வசனம், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களோடு இருக்கின்றவர்கள் காபிர்கள் விடயத்திலே மிக கடினசித்தமுள்ளவர்களாக இருப்பார்கள், தங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் அன்புள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதுமே ருக்கு சுஜூதிலே, தொழுகைகளிலே, வணக்க வழிபாடுகளிலே நீங்கள் காண்பீர்கள். எனவே பொதுவாக இன்றைய உலகத்திலே நண்பர்களாக இருக்கின்ற சிலர் மறுமையிலே சிலருக்கு எதிரிகளாக மாறுவார்கள். ஆனால் தக்வாதாரிகளை தவிர இரையச்சமுள்ளவர்கள் உலகத்தில் நட்பாக இருப்பார்கள், மறுமையிலும் நட்போடையே எழுப்பப்படுவார்கள், நண்பர்களாகவே இருப்பார்கள். இது உலக ஆதாயங்கள், உலக நோக்கங்களுக்கான நட்பு வைத்தவர்கள் மறுமையிலே எதிரிகளாக மாறலாம். ஜுஹ்ருஃப் 67 வசனம். எனவே எப்பொழுதுமே ஒற்றுமையினூடாக நீங்கள் அந்த நட்பை பேணிக்கொள்ளுங்கள், சகோதரத்துவத்தை பேணிக்கொள்ளுங்கள் சொல்லபடி ஒரு மனிதன் அன்று சகோதரனை விட்டு விரண்டோடுவான். கியாமத் நாளிலே தாயை விட்டும் விரண்டோடுவான், தந்தையை விட்டும் விரண்டோடுவான், மனைவியை விட்டும் விரண்டோடுவான், பிள்ளைகளை விட்டும் விரண்டோடுவான். அந்த அளவுக்கு ஒருவர் இன்னொருவர் கை கொடுக்க மாட்டார். நன்மைகள் கேட்டு விடுவார்களோ, யா நஃப்ஸி, என்னுடைய ஆத்மா, நான் தப்பினால் போதும் பிழைத்தால் போதும் என்று ஓடக்கூடிய அந்த காலத்திலே இப்படியான ஐக்கியம், ஒற்றுமை, நட்பு நமக்கு கை கொடுக்கும் என்ற கருத்தில் தான் இந்த ஆயத்துக்களை ஓதி இணைக்கிறார்கள். அபஸ சூரா 34, 35, 36 வசனங்கள். எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி பரஸ்பரம் அன்பு வைத்தவர்கள் ஒளியால் செய்யப்பட்ட ஒளி மேடைகளிலே இருப்பார்கள். அவர்களை பார்த்து நபிமார்கள், சுஹதாக்கள், உயிர் தியாகிகள் கூட பெருமிதம் அடைவார்கள். இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றிருக்கார்கள், எதனால் பெற்றார்கள் என்று ஆச்சரியமாக பார்ப்பார்கள். எனவே மறுமைக்காக வேண்டி நீங்கள் நல்ல அமல்களை கொண்டு நல்ல நண்பர்களை உருவாக்கி, நல்ல நண்பர்களை உருவாக்கி, நல்ல நட்புகளை வைத்து, ஈமானிய தக்வா உள்ள நட்புகளை வைத்து நீங்கள் மறுமைக்காக கட்டுச்சாதனமாக நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை நீங்கள் உங்களுக்கு தயார் செய்து கொள்ளுங்கள். எனவே அவருடைய ஏற்கனவே அவர்கள் உபதேசம் செய்யப்பட்டு ஞாபகப்படுத்தப்பட்ட அவருடைய பங்கை மறந்துவிட்டார்கள். எனவே நாங்கள் அவர்களுக்கு மத்தியில் தூண்டிவிட்டோம், பகைமையை சண்டைப்படுத்தி சாகுங்கள் என்று பகைமையும் குரோதத்தையும் தூண்டிவிட்டோம். எனவே அவர்கள் புத்திமதி தீனுடைய முறைப்படி வாழாவிட்டால் பிணக்குகளை உண்டு பண்ணுவோம் என்பது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி.
எச்சரிக்கை. மாயிதா 14 வசனம். எனவே இப்பொழுது ஒற்றுமை அவசியம். அந்த ஒற்றுமை தான் நமக்கு கை கொடுக்கும், நம்மை பலப்படுத்தும் என்று சொல்லிவிட்டு ஞானிகள் சொல்கின்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஒரு மனிதனுடைய நிலை, ஒரு மனிதனை புரிவதென்றால் பிறரோடு ஐக்கியமாக அந்நியோன்யமாக பழகுகின்ற ஒற்றுமையை வைத்துத்தான் புரிய முடியும். ஒரு மனிதனுடைய நிலைமை வெறும் அவரை வெளிரங்கத்தை பார்த்து முடிவெடுக்க முடியாது. அவர் பிறரோடு ஐக்கியமாக ஒற்றுமையாக அந்நியோன்யமாக பழகுகின்ற முறையை வைத்து தான் அதனுடைய உண்மைத்தன்மையை புரிய முடியும். ஒரு மனிதன் எப்பொழுதுமே நோவினைப்படுத்த பொறாமைப்பட இலக்காக கொல்லப்படக்கூடியவன், பிறர் இவனுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்க நோட்டமிடப்படக்கூடியவன், இவனுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் தொந்தரவு கொடுக்க நோவினை செய்ய, ஏதாவது அறுக்குடை பாக்கியங்கள் செல்வ பாக்கியங்கள் சௌபாக்கியங்கள் கிடைத்தால் இவனோடு பொறாமைப்படப்படும். இவரோடு சில பொறாமைக்காரர்கள் உருவாகுவார். அப்படித்தான் மனிதன். எனவே அவன் அந்த பிறரோடு நல்ல ஐக்கியமாக ஒற்றுமையாக உள்ளன்போடு பழகுகின்றதை வைத்து தான் அவனுடைய உண்மையான நிலையை புரிய முடியும். எனவே மக்களோடு அந்யோன்யமாக நட்பாக ஒற்றுமையாக பழகக்கூடியவராக இருந்தால், பிறராலும் நேசிக்கப்படக்கூடியவராக இருந்தால் எப்பொழுதுமே அந்த ஒற்றுமையின் ஊடாக அவர் என்ன செய்யப்படுவார்? இந்த பொறாமையை விட்டு பாதுகாக்கப்படுவார், நோவினையை விட்டும் பாதுகாக்கப்படுவார், மக்களுடைய தொந்தரவுகளை விட்டும் பாதுகாக்கப்படுவார். அவருடைய எல்லா அற்கொடைகளுக்கும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அவருக்கு உதவி செய்யக்கூடிய மக்களினூடாக அவருக்கு உதவி கிடைக்கும். அவர் பொறாமைக்காரரை விட்டும் தவிந்து கொள்வார். இவர் மக்களோடு பழகுவதில்லை, இணைவதில்லை, ஒற்றுமையாக வாழ்வதில்லை என்றால் இவரோடு மக்கள் பொறாமையோடு தான் இருப்பார்கள், இவரோடு குரோதம் வைப்பார்கள், இவருக்கு நோவினை செய்யத்தான் எத்தனிப்பார்கள். ஆனால் மக்களோடு நல்ல பண்பாடாக பணிவாக ஒற்றுமையாக பழகுகின்ற பொழுதோ இவருடைய செல்வங்களுக்கும் மான மரியாதைகளுக்கும் உத்தரவாதம் கிடைக்கிற என்ற கருத்தை சொல்லிவிட்டு, பொதுவாக இப்படி நாங்கள் யார் நமக்கு தீங்கு செய்தாலும் நல்ல முறையில் அவர்களை அணுகுகின்ற பொழுது உங்களில் யாருக்கு மத்தியிலே பகைமை இருக்கிறதோ அவர் உற்ற நண்பராக மாறிவிடுவார், நெருங்கிய நண்பராக மாறிவிடும். நகம் சதியம் என்று சொல்லுவோம். அது போன்று ஃபுஸ்ஸிலத் 34 வசனத்தை ஓதி மதீனா முனவராவுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பூமியை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரிலிருந்து மதீனாவை நோக்கி வந்த பொழுது மதீனாவை மிக மிக நேசித்ததனால், மதீனாவுடைய அந்த ஒற்றுமை தன்மையினால் நபி சொன்னார்கள், இது மிக பரிசுத்தமான பூமி, தைபத்து தீபா, மிக பரிசுத்தமான பூமி, பரிசுத்தமான பூமியில் மிக பரிசுத்தமான பூமி, நல்ல பூமி. இது இந்த 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 உஹது இருக்கிறது, உஹது மலை, இது எப்படிப்பட்ட மலை என்றால் இந்த மலை எங்களை நேசிக்கிறது, நாம் அந்த மலையை நேசிக்கிறோம். மலை எங்களுக்கு பிடிக்கும், எங்களை மலைக்கு பிடிக்கும். அதே போல் நாங்கள் சொல்கிறோம், இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, ஹத்தீப் சொல்கிறார்கள், நாங்கள் சொல்கிறோம் மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் நேசிக்கிறோம், மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களை நேசிக்கிறது. அது எங்களுடைய புணரிகளிலே அல்லாஹ் கழுத்துக்களிலே சுமத்தாட்டிய அமானிதம், நம்முடைய பொறுப்பிலை விட்ட அமானிதம், என்னுடைய கொள்கையின் ஒரு பகுதி, ஏகத்துவத்தின் ஒரு பகுதி, என்னுடைய தீனிலே மார்க்கத்தில் ஒரு பகுதி என்று சொல்லி மஸ்ஜிதுல் அக்ஸாவை நாங்கள் பாதுகாப்போம், அதை அவருடைய கடமை நடப்போம்னு சொல்லிவிட்டு, பொதுவாக ஷாம் தேசம் என்பது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன் எல்லாமே ஷாமுடைய பகுதி. இந்த முன்னைய காலத்தில் எல்லாமே ஷாம் பறந்த பகுதி. இந்த ஷாம் வாசிகள் கெட்டு போய்விட்டால் அவர்கள் எந்த நலவும் கிடையாது அவர்களில். எனவே என்னுடைய கூட்டத்தில் ஒரு சாரார் சத்திய வழியில் போராடி கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு மாறுபாடு செய்கின்றவர்கள், அவர்களுக்கு வேற்றுமை காட்டக்கூடிய பகை காட்டக்கூடியவர்கள், அவர்களுக்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்களுடைய எந்த தீங்கும் இவர்களுக்கு ஏற்படாது. அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்த முடியாது. அவர்களை உதவி செய்யாமல் கைவிட்டவர்களாலும் இவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. கியாமத்து நாள் வரைக்கும் இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இறுதியாக எங்களுடைய உள்ளத்துக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவான்னு சொல்லி ஒரு துவா, குர்ஆனுடைய துவாவோடு நீண்ட துவாவோடு முடிக்கிற காலையில் 8வது வசனத்தில் வரக்கூடிய துவா, எங்களுடைய இரட்சகனே லா துஸிக் குலூபனா பாத இது ஹதைத்தனா, எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை அந்த நேர்வழியிலிருந்து சருகச் செய்து விடாதே. வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறமிருந்து எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்தை நன்கொடையாக தருவாயாக. நிச்சயமாக நீ கொடையாளி, நன்கொடை வழங்கக்கூடியவன் என்ற அந்த குர்ஆன் வசனத்துடைய துவாவை சொல்லி, எனவே அல்லாஹ் தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு உம்மத்தை நியாமத்துகளை வாரி வழங்கி அவனுடைய திருப்பொருத்தத்தை வழங்கி அவர்கள் மத்தியில் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்கு, அந்த ஒற்றுமையும் ஐக்கியத்தையும் வேண்டப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அல்லாஹ்விடமே அந்த ஒற்றுமையை கேட்கிறோம் என்று தன்னுடைய ஆதங்கத்தை துவாவின் ஊடாகவும் குர்ஆன் வசனத்தின் ஊடாகவும் வெளிப்படுத்தி நீண்ட துவா பிரார்த்தனையோடு ஹத்தீப் முஹம்மது ஷரந்த ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே முதலாவது மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா, பந்தர் பலில் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவுடைய சிறப்பு, அந்த ஹரத்துடைய சிறப்பு, புனித சிறப்புகளையும் அங்கு நாம் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விடயங்களை தெளிவுபடுத்தினார்கள். ஹஜ்ஜிக்கா செல்பவர்கள் அந்த விடயங்களை ஒழுக்கங்களை பேணி நடக்க வேண்டும். ஹஜ்ஜுடைய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்க வேண்டும். ஏன்னா மதீனா முனவ்வரா
அந்த மதீனா முனவராவுடைய ஹுத்பா அல்லாஹ்வுடைய திருநாமங்களை புரிந்து அதன்படி அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை மனதில் பதித்து அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கு ஏற்றவாறு நம்முடைய செயற்பாடுகளை செயல்களை அமைத்துக் கொள்வதனுடைய முக்கியத்துவம், சிறந்த அறிவு ஞானம் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை புரிந்து அதை கற்றுக்கொள்வது என்ற தலைப்பில் பேசியிருந்தார்கள். மூன்றாவதாக ஒற்றுமையினூடாக தீன் துனியா லௌகீக ஆன்மீக 2 விடயங்களையும் பலப்படுத்துவோம், வளர்ப்போம். அது ஒற்றுமையினூடாக எதிரிகளுடைய எதிர்ப்பை எதிர்கொள்வோம், வெற்றி கொள்வோம் என்று சொல்லி ஐக்கியம் ஒற்றுமை அது அவற்றை தூண்டக்கூடிய குர்ஆன் வசனங்கள், அவனுடைய பெருபெருகள் ஹதீஸ்களை சொல்லி அழகான ஒரு ஹுத்பாவை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹத்தீப் நிறுத்தினார். 3 ஹுத்பாக்கள் மூலமும் பயன்பெறுவோம், பிறருக்கும் பயனளிப்போம், எத்தி வைப்போம், மக்கள் மயப்படுத்துவோம், நிகழ்ச்சியை மக்கள் பார்க்கிற நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கும் பகிர்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுத்பாக்கள் மூலம் பயனடைந்து ஈருலகிலும் வெற்றி பெறுகின்ற கூடிய நம்மை சேர்த்தருவானாக என்று கூடி நிகழ்த்தி தயார்படுகிற நண்பர் ரிஸ்வான், தொழில்படுகிற நண்பர் ஷர்ஃபான் இருவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் துவா கேட்டவனாக, உங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக என்று கூறி மீண்டும் ஒரு மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.